ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து எக் பெப்பர் ஃப்ரை இல்லைன்னா முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி அவிச்ச முட்டையை வச்சு ஒரு காரசாரமான ஆனால் அதை விட சிம்பிளாக ஈஸியாக இருக்கிற ஒரு பெப்பர் ஃப்ரை தான், எக் பெப்பர் ஃப்ரை தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். இது எல்லா சாதத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாக வந்து ரொம்ப சூட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இதை நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 3 முட்டையை நம்ம வந்து வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதுக்கு என்னென்னலாம் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இதை வந்து ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அப்படியே நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் அதை லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா சூடான பிறகு நம்ம வச்சுருக்க முட்டையை வந்து அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். முட்டையை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து வந்து இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு பீஸ் பட்டை, ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்புத்தூள், ஒரு ஸ்பூன் போல் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் போல் சீரகத்தூள், 2 ஸ்பூன் போல் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள், தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒன்றா அரைச்சிக்கலாம். மசாலா பவுடரை அரைச்சி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நம்ம வந்து இப்போது சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன தக்காளி 1 வந்து சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கணும். இது வந்து நல்லா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்ந்து வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பவுடர், அதை வந்து நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வச்சுருக்கணும். ஸோ இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை வந்து கொதிக்க விட்டுடலாம், பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் வந்து அடுக்கிடலாம். லைட்டாக பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து முட்டைலாம் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ மேலாப்பில் இந்த மாதிரி கிரேவியை வந்து எடுத்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வந்து கடாயில் வச்சுட்டு மல்லித்தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சுவையான எக் பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம சப்பாத்தி, தோசை அதுக்கெல்லாமும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ஈஸியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.